கெமிக்கல் டப்பாவ எடுத்துட்டு சிந்து, சிவா கிட்ட காமிக்கிறாங்க. இதுதான் அந்த சூரியகாந்தி பூ மேல தெளிச்சு விட்டுருக்காங்க. அந்த மாறனோட ஆட்கள் தான் வந்ததா அந்த பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும், உடனே சிவா இருந்துகிட்டு இத நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா, இத யார் வாங்குனாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். வா மருந்து கடையில போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு, மருந்து கடையில குடுத்து காமிக்கும்போது, அந்த மருந்து கடைக்காரர் இத இசைக்கு தான் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இங்க சிவாவுக்கும் சிந்துக்கும் அதிர்ச்சி ஆகுது. அப்பன்னா இதெல்லாம் எங்க அம்மாவும் அந்த இசைக்கும் சேர்ந்து தான் பிளான் போட்டுருக்கணும். அவங்க தானே அந்த இடத்த ஆரம்பத்துல இருந்து விக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் எதிர்த்து பைரவி அந்த நிலத்துல விதைச்சால, அது பிடிக்காம தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பவே நம்ம அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. பயிரெல்லாம் வாடி போனதுக்கு யார் காரணம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. உடனே எல்லாரும் யார் சிவா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் பண்ணது எங்க அம்மாவும் இந்த இசக்கியும் தான் பெரியம்மா. இவங்க 2 பேரும் தான். அந்த பயிரெல்லாம் நல்லா வளர்ந்துச்சு. இனிமேல் அந்த நிலத்த விக்க முடியாது. அந்த நிலத்த எப்படியாவது விக்கணும். அது மூலமா ஏதாவது பணத்த அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்காங்க பெரியம்மா அப்படின்னு சிவா சொன்னதும், அன்னபூர்ணி அதிர்ச்சி ஆகுறாங்க. மகா இருந்துகிட்டு, "என்னடா சிவா என் மேலயே பழிய தூக்கி போடுற?" அப்படிங்கிறாங்க. "அம்மா அதுக்கான ஆதாரம் எனக்கு கிடைச்சிச்சும்மா. இசக்கி அந்த கடையில கெமிக்கல் வாங்கியிருக்கான். அவன் வாங்குனதுக்கான ஆதாரம் இந்த இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லெல்லாம் காமிக்கிறாங்க சிவா இருந்துகிட்டு. உடனேவும் அன்னபூர்ணி மகாவும் பார்த்துட்டு, "உங்க 2 பேத்துக்கு எப்படி எனக்கு துரோகம் பண்றதுக்கு மனசு வந்துச்சு? இது நம்ம குடும்பம் அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா மகா நீ பிரிச்சு பார்த்துட்டல. அதனால தானே இப்படிலாம் பண்ண தோணுது." அப்படின்னு அன்னபூர்ணி மகாவ ஒரு அறையிறாங்க. அங்க பாரு ஆறுமுகம் எவ்வளவு வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். எப்படி இந்த கடன்ல இருந்து மீள்வான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா நீ அந்த நிலத்த விக்கணும்னு சொல்லிட்டு, இப்படியெல்லாம் எப்படி மகா உன்னால பண்ண முடியுது? அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கோவமா அறையறாங்க மறுபடியும். உடனே மகாவோட ஹஸ்பண்ட் இருந்துகிட்டு, "இவள சும்மா விடாதங்க அண்ணி. இவ அடுக்கடுக்கா தப்பு பண்ணிக்கிட்டே போறா. இவ இனிமேல் இந்த வீட்லயே இருக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பைரவி வந்துட்டு, "எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. ஆனா இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நான் யோசிச்சேன். ஆனா சிவா கண்டுபிடிச்சுட்டாரு. உங்க வீட்டுக்கு எப்படி துரோகம் பண்ண உங்களுக்கு மனசு வருது?" அப்படின்னு பைரவியும் திட்டுறாங்க. அன்னபூர்ணி, "நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கவே வேண்டாம். இப்பவே இந்த வீட்ட விட்டு போயிடுங்க. என் கண்ணுலயும் படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க. "மன்னிச்சிடுங்கக்கா, மன்னிச்சிடுங்கக்கான்னு" மகா சொல்றாங்க. "இல்ல என் கண்ணுல படாதீங்க." அப்படின்ட்டு வெளியில தள்ளி விட்டுறாங்க அன்னபூர்ணி இருந்துகிட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.